ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணபதி பேசுகிறேன். நம்ம நிஃப்டி 50 வந்து இந்த வீக்கில் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம் 24,500 கண்டிப்பாக ரீச் பண்ணுவோம். அது ரீச் பண்ணதுக்கப்புறம் புல்லிஷாக இருக்கும். அண்ட் த சேம் வித் ஃபினான்ஸ் நிஃப்டியும் கூட அதே தான். 24,350க்கு மேலே போனால் நல்லாவே புல்லிஷ் மார்க்கெட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீக் மண்டே அண்ட் டியூஸ்டே நம்ம 2 நாளுமே வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரெடிக்ட் பண்ண அதே வைஸ் தான் போயிருக்குது. லாஸ்ட் வீக் வந்து டிப்பு கொடுத்த மார்க்கெட்டு இந்த வீக் மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் அதுவும் இன்னைக்கு நல்லாவே மேலே போயிருக்குது. நேற்றே வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த 500 ரீச் பண்ணா, அதுக்கப்புறம் லைட்டாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அதே கான்செப்ட்ல கொஞ்சம் டிப்பு கொடுத்தவன் திரும்ப வந்து இன்னைக்கு நல்லாவே வந்து மேலே ஏறி இருக்கான். கொஞ்சம் கீழே போயிருக்கான், பட் அட் த சேம் டைம் நல்லாவே வந்து மார்க்கெட் மேலே தான் ஏறி இருக்குது. அண்ட் அதே கான்செப்ட் தான் வந்து நிஃப்டி ஃபினான்ஸுக்கும் சரி. நேற்றே வந்து அந்த 350 மார்க்கெட் கிராஸ் பண்ணிட்டு மார்க்கெட் நல்லா புல்லிஷாக தான் இருந்தான். அப்புறம் இன்னைக்கு கொஞ்சம் ஸ்லைட் பேரிஷா இருந்தது. திரும்ப மார்க்கெட் வந்து நல்லாவே புல்லிஷாக தான் போயிட்டு இருக்குது. நம்ம அதுதான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். நீங்க அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். அப்படி பார்க்காதவங்க கண்டிப்பா போய் இன்னைக்கு மண்டே இல்லை டியூஸ்டே நம்ம 2 நாளுமே அந்த வீடியோ கண்டிப்பா நான் போட்டிருந்தேன். நீங்க கண்டிப்பா போய் பாருங்க அந்த வீடியோஸை. ஏன்னா நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது வந்து 24,500 அந்த மார்க் இருந்துச்சு. அந்த 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 ரெசிஸ்டன்ஸ் அவன் தாண்டா அப்படின்னா மார்க்கெட் நல்லா புல்லிஷா இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரியே மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே புல்லிஷாக தான் போயிட்டு இருக்குது. Let's go to 15 minutes mark as usual. ஸோ மார்க்கெட் கொஞ்சம் கீழே இறங்கினா மார்க்கெட் மேலே தான் இருந்துச்சு. அப்புறம் திரும்ப கொஞ்சம் ஸ்லைட்டாக வந்து செல்லர்ஸ் பக்கம் போச்சு. அப்புறம் திடீர்னு அந்த 12 o'clock அப்புறம் வந்து மார்க்கெட் நல்லாவே வந்து பயர்ஸ் பக்கம் வந்துட்டு இப்போ மார்க்கெட் நல்லா வந்து புல்லிஷ் ட்ரெண்ட்ல தான் இருக்கான். இது எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் இன்னும் ஒரு 2-3 நாளைக்கு கண்டினியூ ஆகும்னு நான் நினைக்கிறேன். அப்போ தெரியல, பட் ஆனால் அட்லீஸ்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த 500 மார்க்கை தொட்டுட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் நல்லாவே வந்து மேலே தான் போயிருக்கான் நிஃப்டி 50-யை பொறுத்த வரைக்கும். அண்ட் ஃபினான்ஸ் நிஃப்டிக்கு சொல்லவே வேணாம், நல்லாவே மார்க்கெட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த 350க்கு அப்புறம் மார்க்கெட் நல்லாவே வந்து புல்லிஷாக தான் இருக்குது. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ரெடிக்ட் பண்ண அந்த இது நடந்திருக்குது, எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்குது. அண்ட் அதை பேஸ் பண்ணி வந்து நான் இன்னைக்கு ஆக்சுவலாக ஆர்டர்ஸ் போட்டு வச்சிருந்தேன். நான் இன்னைக்கு வந்து கால் ஆப்ஷன்ல வந்து ஃபினான்ஸ் நிஃப்டியில தான் வாங்கி ஆக்சுவலா பை பண்ணிட்டு செல் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் நிஃப்டி 50லயும் வந்து வாங்கலாம்னு சொல்லிட்டு நான் 2 வாட்டி ட்ரை பண்ணேன். பட் ஆனால் எனக்கு அந்த ப்ரைஸ் ரீச் ஆகாம மார்க்கெட் அப்படியே போயிட்டான், மேலேயே போயிட்டான் டுவர்ட்ஸ் நல்லாவே வந்து அப் ட்ரெண்ட்ல மார்க்கெட் போயிட்டு இருந்தாலும் நான் கேன்சல் பண்ண சுச்சுவேஷன் நான் கேன்சல் பண்ணிட்டேன். பட் ஃபினான்ஸ் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நம்ம ஒரு ட்ரேட் வந்து கால் ஆப்ஷன்ல போட்டிருக்கோம். ஸோ கால் ஆப்ஷன் வந்து 24,700 ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ல. அண்ட் ஃபினான்ஸ் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி எக்ஸ்பைரி வந்து கட் பண்ணா நம்ம அதையும் ஒரு செப்பரேட்டா இன்னொரு வீடியோ எடுத்து போட்டிருந்தோம். அதையும் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபினான்ஸ் நிஃப்டி வந்து வீக்லி எக்ஸ்பைரி கிடையாது, இப்போ எல்லாமே மந்த்லி எக்ஸ்பைரி தான். ஸோ அது டிசம்பர் மந்த் எண்டோட 31st டிசம்பருக்கான எக்ஸ்பைரியில வந்து நம்ம ட்ரேட் பண்ணியிருக்கோம் கால் ஆப்ஷன்ல. ஏன்னா மார்க்கெட் நல்லா புல்லிஷா இருக்குங்கிறதுனால வந்து, அதுவும் இல்லாமல் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த 350 மார்க்கெட் தாண்டிட்டான் அப்படிங்கிறதுனால வந்துட்டு நான் வந்து அது ஆக்சுவலா கால் ஆப்ஷன்ல வாங்கியிருந்தேன். ஸோ என்ன ப்ரைஸ்ல வாங்கியிருந்தேன்னா உங்களுக்கு 340ல வந்து நான் வாங்கியிருந்தேன். அண்ட் அதை வந்து 360ல ஆக்சுவலா நான் செல் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு வச்சிருந்தேன். அது மார்க்கெட் நல்லாவே வந்து மேலே தான் போச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் அதோட சார்ட் நம்ம பார்த்தா கூட வந்து 15 மினிட்ஸ் சார்ட் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் டிப்பு கொடுத்துருந்தான், 305 வரைக்கும் கூட போயிருந்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இப்போ வந்து கரெக்டாக 450. ஸோ இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 450 வரைக்கும் போயிருக்கான். ஸோ நம்ம வந்து 340 அண்ட் 360ல முடிச்சுட்டு வெளில வந்துட்டோம். இப்போ நம்ம அதை ஹோல்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 100 ரூபா கிட்ட நமக்கு ப்ராஃபிட், 100 into 25 குவாலிட்டி போடும்போது ஸோ நல்லாவே நமக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. பட் ஆனால் நான் ஆஸ் யூஷுவல் ஏன்னா நம்ம எப்போவுமே பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 rupees டிஃப்ரென்ஸ் தான் நம்ம எப்போவுமே பண்ணுவோம். எனக்கு அந்த அளவுக்கு பெருசா ப்ராஃபிட் வேணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்க மாட்டேன். எனக்கு என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஒரு 20 rupees டிஃப்ரென்ஸ் கிடைச்சா எனக்கு போதும், இல்லை 25 rupees கிடைச்சா போதும் அப்படிங்கிறது தான் நான் எப்போவுமே என்ட்ரி பார்ப்பேன். ஸோ அந்த கான்செப்ட்ல வந்து 20 rupeesல வந்து 360 வந்தோடனே நான் முடிச்சுட்டு வெளில வந்துட்டேன். ஹோல்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு நல்லாவே ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். பட் நான் ஹோல்ட் பண்ணாததுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு சில சமயம் வந்து திரும்ப மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அந்த ரீசன்ஸ்னால வந்து ரிஸ்க் எடுக்க வேணாம். ரிஸ்க் கண்டிப்பா எடுத்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல ப்ராஃபிட் இருக்கும். பட் ரிஸ்க் எடுக்க வேணாம், ஓரளவுக்கு நம்ம வந்து சேஃபா பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த 20 rupees டிஃபரன்ஸ்லேயே முடிச்சுட்டு வெளில வந்துடுவேன். அந்த அதுக்கான ப்ராஃபிட் ஆஸ் யூஷுவல் வந்து 500 rupees நம்ம எப்பவுமே பண்றதுனால உங்களுக்கு அது தெரிஞ்சிருந்திருக்கும். 20 rupees டிஃபரன்ஸுக்கு வந்து 500 rupees ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறது. ஸோ நமக்கு இந்த ப்ராஃபிட் வந்து எனக்கு இன்னைக்கு தேவைக்கு போதுமானதா இருக்குங்கிறதுனால வந்து நான் இன்னைக்கு என்னோட ட்ரேட் இதோட முடிச்சுக்கிறேன். நான் கண்டிப்பா நான் இன்னொரு ட்ரேட் பண்றேன். அண்ட் கமாடிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம எதுவும் ட்ரேட் அதுக்கப்புறம் வந்து ஒரு ட்ரேட் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஜிங்க் அண்ட் அலுமினியம்ல பண்ணியிருந்தேன். எனக்கு வேற எதுவும் வந்து என்ட்ரி லெவல் கிடைக்கல. கண்டிப்பா அது கிடைச்சிச்சு அப்படின்னா அதுக்கு சம்பந்தமான வீடியோஸ் நான் போடுறேன்.
உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களோட எதுவும் வந்து கமெண்ட்ஸ் இல்லை கொஸ்டின்ஸ் கண்டிப்பா இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. கண்டிப்பா நான் அதுக்கான ஆன்சர் கொடுக்குறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஆஸ் யூஷுவல். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மீ அண்ட் வாட்சிங் மை வீடியோஸ்.